இன்றைக்கி நடந்த நாமினேஷன் ப்ராசஸ், அதாவது வேர்ஸ்ட் பர்ஃபார்மர், பெஸ்ட் பர்ஃபார்மர். இந்த பெஸ்ட் பர்ஃபார்மரில் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஃப்ஜே, இன்னொன்று கானா வினோத். வேர்ஸ்ட் பர்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் செனத்தவளையும் இன்னொரு பக்கம் கனி அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும். சரி, அவ்வளோதானே மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்டாண்டாக இந்த வீட்டுக்குள்ளே வந்த 4 பேர், அமித், பிரஜன், சாண்ட்ரா மற்றும் திவ்யா. இதில் அமித் அவர்கள் தான் வந்த நோக்கத்தையே மறந்துட்டார் அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். இந்த 3 பேரும் ப்ராமிசிங்காக தெரியுறாங்க. அதில் திவ்யா அவர்கள் மீது நமக்கு நிறைய நல்ல மதிப்பு இருக்குது. ஏன்னா பார்வதியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு நபராக திவ்யா இருக்காங்க. ஹீரோ வில்லன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அர்ச்சனாவோடலாம் நம்ம கம்பேர் பண்ணி பேசியிருந்தோம். ஆனால் அது தப்பு அப்படிங்கிறது இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு நல்ல மரியாதை வச்சுருந்தேன் நான் 3 பேர் மேலேயும். அந்த மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீட்டுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. நாமினேஷன் ப்ராசஸை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மர், ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை பேசி வச்சு டிஸ்கஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. இது இந்த வீட்டினுடைய அடிப்படை விதி. இது சொல்லப்படாத விதி, ஓகேவா? ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததில் இருந்து என்னைக்கு இந்த அன்பு கேங்கை உடைக்கிறதுக்காக நம்ம ஒரு கூட்டணியை ஆரம்பிப்போம் அப்படின்னு இவங்களா ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்களோ, அந்த கூட்டணி உருவானதில் இருந்து எல்லா விதமான நாமினேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், பெஸ்ட்டு ஒஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி யாரை போடலாம், யாரை ஒட்டுமொத்தமாக நமக்கு யார் மேலே வன்மம் இருக்கோ பார்வதி சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய தலையாட்டி பொம்மைகளாக இந்த 3 மாறி இருக்கிறார்கள். வேர்ஸ்ட் பர்ஃபார்மரில் கனியை போடணும் அண்ட் வேர்ஸ்ட் பர்ஃபார்மரில் விக்கல்ஸை போடணும் அப்படின்னு இந்த 5 பேர், திவாகர், பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன், இந்த 5 நபர்களும் உட்காந்து பேசி முடிவெடுத்து இவங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் கனி மற்றும் விக்கல்ஸ் விக்ரம். இது கேவலமாக இருக்குது. திவ்யா மேலெலாம் நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன். திவாகர் எந்தெந்த இடங்களில் இந்த ஆள் அந்த பொண்ணுடைய சாதியெல்லாம் கேட்குறான். நைட்டு நடந்திருக்கு இது. அதை நான் தனியாக பேசணும்னு நினச்சா நான் பேசுவேன். நம்ம இந்த ப்ரோமோஸ் எல்லாம் முடிச்சு நம்ம பேசுவோம். நிறைய அதுலேயும் பேச வேண்டியிருக்கு. சின்ன வீடுன்றான், கையை பிடிச்சி அமுக்கிட்டு ஆசையாக இருந்துச்சுன்றான். உங்ககிட்ட அவன் ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நடந்துக்கிறான், பேசுகிறான், கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்குறான். அவன் கூடயே போய் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, நீங்கள் கோவப்படாதீங்க, நீங்கள் வார்த்தையை விடாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அடுத்த வியானா மாதிரி தான் எனக்கு திவ்யா இப்போ கண்ணுக்கு தெரியுறாங்க, உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை நீங்கள் கெடுத்துக்காதீங்க அப்படி இப்படின்னு அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. திவாகர்லாம் ஒரு ஆள், பார்வதிலாம் ஒரு ஆளுன்னா அவங்க கூட உட்காந்து நீங்கள் ஒரு குரூப்பிசம் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. இது என்ன இது? ஏன் வெளியிலேருந்து அமித்தே தேவலை போல இருக்கு எனக்கு சீரியஸாக. அந்த ஆளாச்சும் தனியாக இருக்கார். அவர் யார் கூட சேரலை, தனியாக இருக்கார். யார் மேலே நம்ம அதிகமான நம்பிக்கையை வைக்கிறோமோ அவங்க தாங்க கடைசியில் நம்மளை கழுத்த இருக்கிறாங்க. திவ்யா பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ஈவன் சாண்ட்ரா, பிரஜன். பார்வதி எப்படிப்பட்ட ஒரு ஆள், கமுதனை வச்சு எப்படிப்பட்ட ஒரு கேமை விளையாண்டான். அதுக்கு தானே பிரஜன் தட்டி விட்டீங்க கையை. அப்படி நீங்கள் தானே பண்ணீங்க. இன்றைக்கி உங்களையே பல பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி கையை மட்டும் தட்டி விட்டார், ஆனால் ரம்யா கூட கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா நேற்று திவ்யா கூட ஒரு ஆக்டில் பண்ணுறாரு. நான் சொல்லியிருந்தேன், அவர் ஒரு நடிகராக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சீன்ஸ் வரும்போது அதை பண்ணி தானே ஆகணும், அதில் என்ன தப்பு இருக்குது நான் பேசியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே ஒரு கருத்து இருக்குது, அவங்க சரி கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அவங்கள விட்டு விலகி நின்று ஒரு விளையாட்டு விளையாடுவீங்களா? இல்லை அவங்களோடைய சேர்ந்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு கேம் விளையாடுவீங்களா? சாண்ட்ரா அவர்களுக்கு தெரியாதா? வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கலையா பார்வதி எப்படி, திவாகர் எப்படின்னு சொல்லி? திவ்யாவுக்கு தெரியாதா? வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கலையா? இந்த ஷோ கெட்டு குட்டிச்சவராக போயிருக்குன்னா அதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று பார்வதி, இன்னொன்று திவாகர். அப்போ கூட நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து நீங்கள் 2 பேரை டார்கெட் பண்ணி நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நேற்றுக்கு நடந்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த லைனில் நிற்க வைக்கிற ரேங்கிங் டாஸ்க்கு, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த
அந்த க்ரைட்டீரியாவை படி தான் நிற்க வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் யார் வந்து நல்லா விளையாடுறாங்க அதை பேஸ் பண்ணி நிற்க வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கே வந்து இவங்க வந்து ஃபேவரிசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா ஒரு ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, யார் அதிகமாக கத்துறா, மெச்சூராக யார் நடந்துக்கிறா, இம்மெச்சூராக யார் நடந்துக்கிறா, யார் கம்மியாக கத்துறா, யார் அதிகமாக கத்துறா, இந்த ரேங்க் வைஸ் நிற்க வைக்கும் பொழுது ஆப்வியஸாக பார்வதி திவாகர் கடைசியாக தான் வருவாங்க. அதில் அவங்களோட ஃபேவரட்டான ஆட்களை முன்னாடி நிற்க வச்சாங்க பின்னாடி நிற்க வச்சாங்கன்றதுலாம் தேவையில்லை. நீங்கள் கடைசியாக தானே வருவீங்க, உங்களை எப்படி முன்னாடி நிற்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு விக்கல்ஸை வந்து ஜெயிலில் போடணும், கனியை வந்து ஜெயிலில் போடணுன்னு இந்த 5 பேர் உட்காந்து பேசி நீங்கள் வந்து போடுறீங்க. அதில் கமருதீன் இருக்கான் பாருங்க, அவன் போய் கெமி பேரை சொல்லிட்டு வந்துட்டான். கெமி பேரை சொல்லிட்டு வந்த உடனே பார்வதி பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு கனின்றாங்க, கனியைத்தானே சொல்ல சொன்னேன்னு கேட்குறாங்க. அப்போ மறுபடியும் போயிட்டு அந்த பேரை மாற்றுறான். நான் வந்து தவறுதலாக கெமி பேரை சொல்லிட்டேன், கனி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை சபரி பார்த்துட்டு சபரி போய் சொல்லிட்டாரு, பார்வதி சொன்னதை கேட்டு நீ வந்து கனி அவர்கள் பேரை சொல்கிற, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு வர்ஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டு வராங்க. என்னங்க இது, என்ன திவ்யா, என்ன சாண்ட்ரா பிரஜன், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போனீங்களோ அந்த நோக்கத்தையே மறந்துட்டு நீங்களும் ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு அதுவும் கேவலமான ஒரு வன்ம கூட்டணியில் நீங்களும் உங்களை ஒரு மெம்பராக பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும், சேத்துல கள்ளவாரி அடித்தாலும் அந்த சேர் நம்ம மேலே தான் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவளோட போய் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வதியோடைய அந்த ஒரு குணாதிசயம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குன்றத இவங்க உணர்றாங்களா இல்லையானே எனக்கு தெரில. அரோராவை அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. யார்? நம்ம பார்வதி சொல்கிறாங்க. திவ்யா ஒரு வார்த்தை கேட்கல, சாண்ட்ரா ஒரு வார்த்தை பேசலை, பிரஜின் ஒரு வார்த்தை பேசலை. இத்தனைக்கும் அவங்க டீமில் இருந்த ஒரு ஆள் தான் அரோரா. நேற்றுக்கு சொன்னாங்க அது வந்து தப்பு இல்லை, அது வந்து அந்த மாதிரி காட்டல. இன்னைக்கு ஒரு வார்த்தை பார்வதி பேசும்போது எழுந்து பேசலை. ஏன் பேசலை? அந்த நட்பு கெட்டு போயிடும்ன்றதுனால பேசலையா? இந்த மாதிரியான சந்தேகம் நம்ம நாளைக்கு இவங்க எப்படி இருந்தாலும் அடிச்சுக்கு தான் போகிறாங்க. இன்னைக்கு ஒன்றா இருக்கிற யாரும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்க போகிறது கிடையாது, அது வேற கதை. இருந்தாலும் ஒருத்தங்க தவறான ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது எழுப்பி குரல் கேட்கணுமா இல்லையா, கேள்வி கேட்கணுமா இல்லையா? பார்வதியே ஒரு கூட்டத்தை கூட்ட சொல்லி கூட்டம் வந்தால் தான் எல்லாரும் வந்தால் தான் நான் பேசுவேன்னு அவளே சொல்லுவானா. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்த பிறகு நீங்கள் அரோராக்கணுன்னே நீங்கள் வரீங்க, அப்போ இத்தனை நாள் எனக்கு வரலையேன்னு பேசுவாலாம். அப்போ கூட திவ்யா வந்து பார்வதியை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்களே தவிர்த்து ஒரு வார்த்தை கேட்கல. ஏன் உனக்காக யாரும் இது வரைக்கும் வரலையா, நீ தானே எல்லாரையும் உட்கார சொன்ன, அது என்ன நீ வந்து இந்த மாதிரி பேசுகிறன்னு ஒரு வார்த்தை கேட்கல. அரோராவை அப்படி ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. பார்வதிக்கு இந்த ஃபேக் அலிகேஷன் வைக்கிறதே பொழப்பா போச்சு. உடம்புல ஓடுறது ரத்தமா இல்லை பீயானே தெரில. எப்போ பார்த்தாலும் மட்டமான புத்தி, மட்டமான ஒரு செயல். எங்கே போனாலும் யமனை வந்து கெடுக்கலாம், யமனை வந்து குழி தோண்டலாம். எஃப்ஜே பார்வதியெல்லாம் போட்டி பிரிச்சுட்டான், அதாவது முகத்திரையை கிழிப்பாங்கன்னு கிழிச்சிட்டான். அது பின் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வந்திருக்கக்கூடிய வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் மேலே நம்ம மிகுந்த நம்பிக்கை வச்சுருந்தோம். இதில் யாராச்சும் ஒருத்தர் வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டாங்களா, அந்த இடத்துக்கு போயிட மாட்டாங்களா அப்படிலாம் நினச்சா நாங்களும் குப்பைகள் தான் அப்படிங்கிறத இப்போ இந்த வாரத்தில் நிறைய இடங்களை வந்து அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. சேதுபதி அவர்கள் இதை தடை பண்ணணும், இதை வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறதும் பெஸ்ட் ஹோஸ்ட். அப்போ கனி டீமுக்கும் உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? அன்பு கேங்குக்கும் வன்ம கேங்குக்கும் என்ன வித்தியாசம்? அவங்கள விட நம்ம மோசமாக இருக்கும்ன்றது தெரிலையா? அவங்களாச்சும் பேரில் அன்பு இருக்குது, உங்களுடைய பேரில் என்ன இருக்குது? வன்மம் மட்டும்தான் இருக்குது. தப்புன்றத ஹோஸ்ட் தான் சொல்லணும். நிச்சயமாக பார்வதி அவர்களை பற்றியும் திவாகர் அவர்களை பற்றியும் கேள்விகளை சேதுபதி அவர்கள் கேட்டே ஆகணும். கேட்குறாரான்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.